ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை குட்டி கார்னர் ஆஃப் த இன்டர்நெட். இந்த ராத்திரியில் நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? நான் இன்றைக்கி பெங்களூர் டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய தங்கச்சியோட வளைகாப்பு இந்த ஃப்ரைடே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மை பஸ் இஸ் ஹியர். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா என்னோடய ஸ்டாப்பில். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு 11:45க்கு நான் ரெக்கார்ட் பண்ணது. பட் அவ்வளோ கூட்டம், ஏன்னா இந்த ஃப்ரைடே ரொம்ப நல்ல முகூர்த்த நாளாக இருக்குது. ஸோ மேபி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் போல் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களோட பஸ் வந்தோடனே நானும் போட் பண்ணி சென்னை வந்து ரீச் ஆகிட்டு, சென்னையில் நான் என்னோடய சித்தி வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அண்ட் வந்தோடனையும் வீட்டில் ஒரே கலாட்டா என் பையனை வச்சு. அண்ட் அவனுக்கு ஒரு மைக் வேற மாட்டிருச்சு, அதை வச்சு ஒரே கச்சேரி பண்ணி வீட்டில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் தென் சூன் நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு நானும் என்னோட சித்தியும் சேர்ந்து ஒரு சின்ன ஷாப்பிங்காக போயிருந்தோம். ஏன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு என் சித்தியே வந்து என் சிஸ்டருக்காக ஃபுல் பிளேட்டிங்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அந்த ஃபைனல் டச்சப்ஸ்க்கு. ஸோ அதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தோம். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்பேடு மார்க்கெட் நேரில் நான் பார்க்குறது. அண்ட் உண்மையை சொல்லணுன்னா, இந்த வேர்ல்டு வித்தின் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த பெரிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டிக்கு, அந்த மாதிரி தான் கோயம்பேடு மார்க்கெட்டும். ஸோ அவ்வளோ திங்ஸ் வந்து உள்ளே இருக்குது. நான் எல்லாத்தையும் இன்றைக்கி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி நாங்கள் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சுற்றி சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃப்ராங்க்லி ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இது ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் லொக்கேஷன்னே சொல்லலாம். ஸோ நாங்களும் ஃபைனலி நாங்கள் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டன் போயாச்சு. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வ்ளாகில் என் பின்னி எப்படி வந்து அந்த பிளேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க, ஹேண்ட்மேடாக எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட்.